மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்தியோகத்தின் காரணமாக 2025 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நிகழ்ந்த புதன்பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த விஷயங்கள் அற்புதமாக அருமையாக மிகச்சிறப்பாக அமைகிறது என்று துல்லியமாக ஆராய்ச்சி செய்து சற்று சுருக்கமாக பார்ப்போம். புதன் பகவானை பொறுத்தமட்டில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள்ளும் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள்ளும் சஞ்சரிக்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பான நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்க மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் மிகச்சிறப்பான நன்மைகளும் கிடைக்காது என்றாலும் கூட மிகப்பெரிய அளவிலான கடினமான கெடுபலன்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் பகவான் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதி செய்கிறார். உங்களுடைய ராசிக்கு சகாயமாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சுப விசேஷங்கள் தடை தாமதங்கள் இல்லாமல் கை கூடுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது. எனவே அதிக அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை பலமாக புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இயற்கையிலேயே சுப கிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ராஜ கிரகமான சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தின் துவக்கத்தில் இருந்தே உங்களுடைய விரயஸ்தானத்திற்குள் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி முதல் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரிய புதாதிபத்தியோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார். குடும்ப சுப விசேஷங்களை இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உங்களுக்கு வாரி வழங்குகிறார். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் பிரச்சனைகள் என அனைத்தையும் முழுவதுமாக நீக்கி நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் பல அருமையான மிகச்சிறப்பான வாய்ப்புகளையும் யோகங்களையும் புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார். எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிக்கல்கள் காரிய தடைகள் என அனைத்தும் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்குகிறது. அறிவுக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவானை பொறுத்தமட்டில் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பிரகாசமான அதிக ஒளிபரிந்திய கிரகமாக இருக்கிறார். புதன் பகவான் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை துரோகிகளை அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் வீரமும் விவேகமும் நிறைந்தவைகளாக அமைவதோடு மட்டுமில்லாமல் புதன் பகவான் புத்திக்கு அறிவுக்கு மட்டும் அதிபதி இல்லாமல் வித்தை ஜோதிடம் என் கணிதம் கணினி தகவல் தொடர்பு செய்தித்தாள் பேச்சுத்திறமை நகைச்சுவை உணர்வு பயந்த சுபாவம் என அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். எனவே புதன் பகவான் பலமாக ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களில் இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏனெனில் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி முதல் சூரிய புதாதிபத்தியோகம் பலம் பெறும் தருணத்தில் சூரிய பகவான் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார். எனவே 14ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் விரயஸ்தானத்திற்குள் தனித்து சுபத்துவ பாதையில் திரும்பி பலமாக பயணிக்கிறார். இந்த காலகட்டம் என்பது பல்வேறு விதங்களான கஷ்டங்களை மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உடைத்தெறிந்து நல்ல அதிர்ஷ்ட யோகங்களான சுப விசேஷங்களை மேற்கொள்வதன் மூலமாக வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளையும் யோகங்களையும் புதன் பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் பழைய வீட்டை பழுது பார்த்தல் பழைய வண்டி வாகனங்களை பழுது பார்த்தல் புதிதாக சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற மேலும்பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடுகளை செய்து சேமித்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் மற்ற ராசிக்காரர்களை விட மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கூடுதலாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் புதன் பகவான் உறுதி செய்கிறார். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை புதன் பகவான் பலப்படுத்துவதால் திருமணம் குழந்தை பாக்கியம் வளைகாப்பு காதுகுத்து புதுமனை புகுவிழா புது கடை திறப்பு விழா என பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றபடியே மிகச்சிறப்பாக நன்கு திட்டமிட்டு செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக அமைகிறது என்பதை புதன் பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார்.
இது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவதற்கான மிகச்சிறப்பான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்பட்டு சரளமான பணப்புழக்கங்கள் உண்டாகி உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தமட்டில் இந்த தருணத்தில் நீங்கள் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் முடிவு பெறுவதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களில் சுப விசேஷங்களை இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இனிதான சுபச்செலவுகளை மன மகிழ்ச்சியுடன் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த தருணத்தில் புதன் பகவானின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை தேடி தரக்கூடிய மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவானும் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரய ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சற்று அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயங்களும் பணவரவுகளும் தன வரவுகளும் அனுகூலங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தில் சிறிதளவு விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு. உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையான சிரமங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் என அனைத்தும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் நன்கு திட்டமிட்டு செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அருமையானதாக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக வாரி வழங்குகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கும்பம் ராசிக்குள் சனி பகவான் அமர்ந்து கொண்டிருக்கும்போது ராசிக்கு 12ஆம் இடமான விரய ஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சுபத்துவ பாதையில் திரும்புவதால் கண்டிப்பாக உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளுக்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்தபடியே உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அருமையான வாய்ப்புகள் எந்த விதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக புதன் பகவான் தெளிவுபடுத்துகிறார். மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் நீங்கும். இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகள் மிகச்சிறப்பாக செம்மையாக வெற்றிகரமாக அமையும். கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருப்பதை விட கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் அதீதமாக கிடைக்கும். இதுவரையில் சிரமங்களையும் தடை தாமதங்களையும் சந்தித்து வந்த வருமானங்களில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் போன்ற அனைத்தும் முற்றிலுமாக நீங்கி உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு முன்னேற்றங்களுக்கும் வழி வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மனதிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கலைத்துறையில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில் துறையில் மதிநுட்பமான நுட்பங்களை நன்கு அறிந்து செயல்பட போவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் குறைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவில் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகளையும் அலைச்சல்களையும் உடைத்து எறிந்து உங்களுக்கு வரவேண்டிய லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து இந்த தருணத்தில் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் கிடைக்கிறது. வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துதல் மற்றும் தொழில் ரீதியான வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைதல் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக கனகச்சிதமாக அமைவதற்கான வாய்ப்புகளை புதன் பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பதால் நல்ல முன்னேற்றங்களை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க முடியும். அரசியல் ரீதியான பணிகளிலும் பல்வேறு விதங்களான அற்புதமான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பலமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது. விவசாயம் ரீதியான விஷயங்களில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்களை இனிதாக நிறைந்து இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எதிர்பாராத நிலையில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத வீண் விரய செலவுகள் நிதி நெருக்கடிகள் போன்ற சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி நல்ல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழி வகுத்துக் கொள்வதற்கான மிகச்சிறப்பான சந்தர்ப்பங்கள் பலமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு.
இந்த தருணத்தில் புதன் பகவான் பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய வீட்டிற்குரிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் குருபகவானுக்கு மிகச்சிறப்பான வலுவான இடத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் உங்களுடைய சுயஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் பகவானின் அமைப்பு காரணமாக நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் குருபகவான் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது என்பது கூடுதல் சிறப்பு என்று கருதப்படுகிறது. குருபகவான் 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் ஆகும். இந்த தருணத்தில் மகரம் ராசி மகரம் லக்னம் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு. இந்த தருணத்தில் காதலித்துக் கொண்டிருக்கின்ற காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு பெரியோர்களின் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. புதன் பகவான் அமர்ந்த வீட்டுக்குரிய குருபகவான் உங்களுடைய ஜென்மராசி மற்றும் 11ஆம் இடமான லாப ஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் பணவரவு லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும். மாணவ மாணவியரின் கல்விரீதியான விஷயங்களில் மிகச்சிறப்பான முன்னேற்ற அதிர்ஷ்டங்கள் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது. மாணவ மாணவியர்கள் கல்வியில் மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. பரிகாரம்: புதன்கிழமை விரதமிருந்து பெருமாள் பகவானை தரிசனம் செய்யுங்கள்.